ஹலோ வியூவர்ஸ், நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றோம். அதுல இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உங்களுடைய பைனான்சியல் நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கு இந்த சமுதாயம் நம்ம கிட்ட சொல்லி வளர்த்த சில பொய்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த பொய்களை தெரிஞ்சு அதை மாத்திக்கிட்டாலே போதும், உங்க பைனான்சியல் growth சூப்பர் டூப்பரா மாறும். அதுக்கு நான் கேரண்டி. என்ன காய்ஸ், அப்படி என்ன போய் அதெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க ஆர்வமா இருக்கீங்களா? உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல உங்களை ஒரு வெற்றியாளன் ஆக்குறதுக்கு, பைனான்சியல் ரீதியில சக்சஸ்ஃபுல் ஆக்குறதுக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க சரி பண்ணணுமோ அத்தனை ஆங்கிளையும் பேசிட்டு இருக்கோம். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இது ரிச் எட் 25. நான் உங்க ருக்ஷி. ஓகே காய்ஸ், வீடியோ ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட 4 கொஸ்டின் கேக்குறேன். அந்த 4 கேள்விகளுக்கும் நீங்க சொல்ற பதில் தான் உங்களை பணக்காரன் ஆக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த தீர்மானிக்க போகுது. கொஸ்டின் நம்பர் 1, வாட் இஸ் மணி? பணம் என்றா என்னன்னு நினைக்கிறீங்க? கொஸ்டின் நம்பர் 2, சந்தோஷமான வாழ்க்கைக்கு பணம் அவசியமா இல்லையா? கொஸ்டின் நம்பர் 3, பணத்தையும் பணக்காரர்களையும் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா? கொஸ்டின் நம்பர் 4, உங்க வயதுக்கும் உங்க வருமானத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்ல நிதானமா யோசிச்சு உங்களுடைய பதில ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முழு வீடியோலயும் இந்த 4 கேள்விகளுக்குமான பதில நான் பேச போறேன். உங்களுடைய பதில் எப்படி இருந்தா நீங்க உங்க பணக்கார கனவை அடைவீங்க அப்படின்னு சொல்ல போறேன். முழுமையா பார்த்து நீங்க அதே வேலை தான் திங்க் பண்றீங்களா, அப்படி இல்லையா அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்திக்கோங்க. சரியான வேலை இருந்தா கங்க்ராச்சுலேஷன், அப்படி இல்லைன்னா மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. எங்களை இன்னும் ஏழையாவே வச்சுட்டு இருக்கிற பொய்கள் பத்தி பேச போறோம்னு சொன்னேன் இல்லையா? அந்த பொய்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்கிற பொய் என்ன தெரியுமா? பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல என்ன பொய் இருக்கு? பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் தானே அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட பதில், உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான விஷயம் எதுன்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தான். இத சொன்னதுமே ஒரு நிமிஷம் எல்லாரும் என் மேல கோவப்படுவீங்க. கூல் கோவப்பட வேணாம், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சரி, இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பீச்சுக்கு குளிக்க போறீங்கன்னு வைங்க. குளிக்க போயிட்டு அந்த தண்ணியில காலை வச்சு இறங்கும் போது அங்க இருந்த இன்னொருத்தர் சொல்றாரு, நேத்து தான் இந்த பீச்சுக்கு குளிக்க போன 2 பேரு அலையில சிக்கி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே உங்களுக்கு என்ன நடக்கும்? பக்குன்னு ஆகி தூக்கி வாரி போடும். டே மச்சான், இன்னைக்கு குளிக்க வேணாண்டா, கரையில இருந்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே போயிடலாண்டா அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? இந்த மாதிரி அப்போ இருந்த உங்களுடைய சந்தோஷமான ஒரு மனநிலைய ஒருத்தருடைய வார்த்தை டோட்டலா சேஞ்ச் பண்ணுது. அப்படின்னா ஏதோ எங்களுக்கு 21 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள பணம் சம்பாதிக்கணும், நாங்களும் மத்தவங்க மாதிரி நல்லா இருக்கணும், நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள துளிர் விட ஆரம்பிக்கும் போது எங்களை சுத்தி இருக்கிற எல்லா பக்கமும் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், பணத்தை ஈஸியா சம்பாதிக்க முடியாது, அதை பண்ணிடாத அது கஷ்டம், அதை பண்ணிடாத லொஸ்ட் ஆகிடுவேன் அப்படின்னு பாக்குற பக்கம் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ்லயும் சோசியல் மீடியாலயும் எங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே இதே மாதிரியே பேசிட்டு இருந்தா கடைசியில எங்களுக்குள்ளேயும் என்னதான் தோணும்? எங்களுக்கு ஆமா அது கஷ்டம் தான் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்குள்ள பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் நாங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே எங்களால என்ன பண்ண முடியாது, தைரியமா முன்னெடுக்க முடியாது. அதுதான் கஷ்டமாச்சே செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதே சூழல்ல அடாப்ட் ஆகி அப்படியோ இருக்க பாத்துருவோம். நான் கேக்குற கேள்வி என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்னு சொல்லி வளர்த்த இந்த சமுதாயத்துக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா சின்ன வயசுலயே கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு ஏன் சொல்லி தரல? அதனால இன்னும் இந்த பொய்யெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் ஒரு கஷ்டமே இல்ல. பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு கலை, ஒரு ஆர்ட். அது உங்க தேவைக்கும் உங்க ஆசைக்கும் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல். சரியான இலக்கு நீங்க எங்க போய் அடையணும் அப்படிங்கிற விஷயத்த தீர்மானிச்சிட்டீங்கன்னா அதுக்கு தேவையான ஆற்றல், அந்த மணி உங்க வாழ்வில ஒட்டோவா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். உருட்டுகள்ல 3வது இடத்தை பிடிச்ச பொய் அல்டிமேட் லெவல்ல இருக்கும். அது என்னன்னு பாப்போமா? பணம் அதிகமா சம்பாதிச்சா சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. எவன்டா சொன்னது பணம் இருந்தா நிம்மதி இருக்காதுன்னு? இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அந்த பண தேவை ஒண்ணு பூர்த்தி செய்யாததுனால தானே நிம்மதியை இழந்து வாழ்க்கையவே இழந்து எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எதனால? காரணம் என்ன? இப்படி பணம் சம்பாதிச்சா நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஒரு கேள்வி கேட்ட பாருங்க, நீங்க நிம்மதியா இருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு அப்படி சொன்ன அதே வாயை சொல்லும், பணம் இல்லாததுனால எந்த அளவுக்கு நிம்மதியை இழந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான 1008 காரணங்கள் அள்ளி போடும். அப்ப இதுல எது உண்மை? சோ இந்த மாதிரியானவங்க கூட சேர்ந்துட்டு நீங்களும் வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காம இனிமேலாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எத்தனையோ நல்ல விஷயங்கள் பண்ணலாம் பணம் சம்பாதிச்சா. நான் பேசிட்டு இருக்கிறது எங்களுடைய தேவைகளுக்கு தேவையான பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறத பத்தி இல்ல,
உங்க தேவைகளுக்கு மேலதிகமாக அளவற்ற பணத்தை சம்பாதிச்சு உங்கள மாதிரி ஒருத்தர் உருவாகினா போதும், உங்க சமுதாயத்துல இருக்கிற எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நீங்க ஒரு விடையா இருப்பீங்க. தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு வாழ்ந்துட்டு அப்படியோ செத்து போனா போதும் அப்படின்னு இல்லாம சமுதாயத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு, சமுதாயத்தின் தேவைகளை கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு பணத்தையும் வளங்களையும் உருவாக்கக்கூடிய கேப்பபிலிட்டி எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ப ஆரம்பிங்க. பொய்களில் 2வது இடத்தை பிடிச்ச பொய், பணத்தை தேடி ஓடினாத்தான் பணம் வரும் அப்படிங்கிறது தான். எப்பா இந்த பொய்ய மட்டும் நம்பிடாதீங்க. பணத்தை தேடி ஓடினா பணம் வராது, கடன் தான் வரும். நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரு இடத்துக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னு வைங்க. உங்க ஃப்ரெண்டு நல்லா ரிச், நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க. அப்ப ஃப்ரெண்டு பிளான் பண்ணும்போது என்ன யோசிக்கிறான்னா, எந்த இடத்துக்கு போகலாம், எந்த இடத்துக்கு நல்லா இருக்கும், எந்த இடம் சூப்பரா இருக்கும், எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க, அந்த இடத்துக்கு அவன் ஒவ்வொரு இடம் சொல்லும் போது அந்த இடத்துக்கு போனா இவ்வளவு காஸ்ட் ஆகுமே, இந்த இடத்துக்கு போனா இவ்வளவு காஸ்ட் ஆகுமே, கையில மணி இல்லையே, என்ன பண்றது, எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு யோசிக்கிறீங்க. அப்ப இங்க மணிய பத்தி யாரு யோசிக்கிறாங்க, மணி இருக்கிறவங்களா இல்லாதவங்களா? ஒரு விஷயத்த பத்தி நாங்க அதிகம் யோசிக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, அந்த விஷயம் எங்ககிட்ட இல்லன்னு அர்த்தம். நீங்க மறுபடியும் எந்த பிசினஸ் முயற்சி எடுக்கணும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதும் பணத்தை பத்தியே சிந்திச்சுட்டு இருந்தா நீங்க உங்க மனசுக்கு சொல்லி கொடுக்குறீங்க திரும்ப என்கிட்ட பணம் இல்ல அப்படிங்கிற விஷயத்த இன்னும் ஆழமா உங்களுக்குள்ள பதிய வைக்கிறீங்க. அப்ப என்ன நடக்கும்னா, இன்னும் நீங்க அது இல்லாத கஷ்டத்தை நோக்கித்தான் பயணிப்பீங்க. இருக்கிறவங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னா பணக்காரர்கள் மட்டும்தான் பணக்காரர்கள் இன்னைக்கு மாறி இருக்கணும். அப்ப இன்னைக்கு எத்தனையோ ஏழை மாணவர்கள், ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்காங்க அப்படிங்கிற உதாரணங்கள்லாம் நாங்க பாக்குறோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? அவங்க முதல்ல அவங்க இல்லாமையில இருக்கும் போதும் தனக்கிட்ட இல்ல அப்படிங்கிற விஷயத்த அவங்க நம்பல, தனக்கிட்ட இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ப ஆரம்பிச்சதுனாலதான் அந்த இடத்துல அவங்கள கொண்டு போய் சேர்த்திருக்கு. சோ உங்ககிட்ட இல்ல அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கிறத நிறுத்திட்டு எந்த ஒரு சின்ன முயற்சியா இருந்தாலும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, இன்னைக்கு உங்க கையில இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு மக்களுக்கு என்ன விதமான சர்வீசஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு அதை பண்ண ஆரம்பிங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சு உங்களுக்கு அந்த பிசினஸ் இன்னும் நல்லா பண்ணக்கூடிய அளவுக்கும் அதை விட அதிகமான மணியையும் வளத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். யாராவது பிச்சைக்காரன் 2 படம் பார்த்திருந்தீங்கன்னா நான் சொல்றது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துல மெசேஜே அதுதான். அந்த பெரியவர் சொல்லுவாரு, போ புண்ணியம் பண்ணு, நீ பண்ற புண்ணியம் உனக்கு தேவையான விஷயத்த கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் கான்செப்ட். சிம்பிள். இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையானது வந்து சேரும். தட்ஸ் ஆல். இப்போ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரிஞ்சிருக்கும், ஐயோ இவ்வளவு விஷயம் இருக்கு, அப்ப நாங்க இவ்வளவு விஷயத்த மாத்த வேண்டி இருக்கு எங்களுடைய எண்ணங்கள்ல அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருக்கும். இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம 1 இடத்தை பிடிச்ச ஒரு பொய் என்ன தெரியுமா? பணத்தை சேவ் பண்ணினா தான் பணக்காரன் ஆகலாம், பணத்தை சேமிச்சாதான் பணக்காரன் ஆகலாம். அப்படியா? பணத்தை சேமிச்சாதான் பணக்காரன் ஆகலாமா? இஸ் இட்? நெவர். சேவிங் உங்களை பணக்காரனாக்காது, சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களை பணக்காரனாக்கும். உங்களுக்கு உங்க வருமானம் மாசம் 50,000 வைங்க, உங்க செலவுகளுக்கெல்லாம் 30,000 போக 20,000 உங்களுக்கு மிச்சமா இருக்கு. அந்த 20,000 நீங்க சேவ் பண்றீங்க. 50 லட்சத்துல கார் வாங்கணும். எத்தனை வருஷத்துக்கு சேவ் பண்ணி நீங்க அந்த 50 லட்சத்துல கார் வாங்குவீங்க? இது இல்லாம அந்த 20,000 ஏதாவது இன்னொரு பிசினஸ் ஐடியால, ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட், ஒரு கோர்ஸ் டெவலப்மெண்ட்ல அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை மீண்டும் பணமா உருவாக்குறதுக்குரிய நாலேஜும் அதுக்குரிய ஸ்கில்லும் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க 10-15 வருஷம் 2-3 இயர்ஸ்ல வாங்கலாம். இதுதான் ரிச் பீப்புளோட மைண்ட் செட். உறவுகளே, இந்த வீடியோல உங்களுக்கு நான் மெயினா சொல்ல வந்தது, இந்த மாதிரி நிறைய பொய்கள் எங்களுடைய நம்பிக்கைகளை மட்டுப்படுத்துது, எங்களுடைய குரோத்தை அழிச்சிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி பொய்களை நம்பிட்டு நீங்களும் உங்க வாழ்க்கைய அழிச்சுக்காம தயவு செய்து இந்த மாதிரி மட்டுப்படுத்தப்பட்ட நம்பிக்கைகள்ல இருந்து வெளியே வந்து ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்குறதுக்கான அடித்தளத்தை இன்னைக்கே உருவாக்க ஆரம்பிங்க. ஓகே, நம்ம வீடியோல ஆரம்பத்திலே 4 கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா? இது வரைக்கும் இந்த வீடியோ இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிச்சயம் அந்த 4 கேள்விகளுக்குமான விடை புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஷார்ட்டா சொல்றேன். பணம் அப்படிங்கிறது உங்களுடைய தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆற்றல் தான். ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு நிச்சயம் பணம் அவசியம். பணத்தால நிறைய சந்தோஷங்களை கொண்டு வர முடியும். பணத்தை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. சோ குறை சொல்லத்தை நிப்பாட்டுங்க, பணத்தை விரும்ப ஆரம்பிங்க, பணக்காரர்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை மாறும். உங்க வயசுக்கும் உங்க வருமானத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க 21 வயசுல கோடீஸ்வரன் ஆகலாம், 45 வயசுல இன்னும் 50,000 சேலரியிலையும் இருக்கலாம். இட்ஸ் ஆல் டிபெண்ட் ஆன் யுவர் மைண்ட். சோ உங்க எண்ணங்களை சேஞ்ச் பண்ணுங்க, தேவைகளை தெளிவாக்குங்க, உங்க பயணத்தை ஆரம்பிங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். பை பாய்.